மூட நம்பிக்கை அப்படிங்கிறது இன்னமும் நம்ம ஊர்ல இருக்கா என்ன? மூட நம்பிக்கையும் பணத்து மேல இருக்கிற பேராசையும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தை இந்த அளவுக்கு பாதிக்குமா அப்படின்னு நான் அந்த படத்தை பார்த்து வியந்து போனேன். இதே மாதிரி ஜானர்ல நான் இன்னொரு படம் பார்த்துருக்கேன். அது என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச கழுகு. இந்த படம் வந்து 1981ல ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சோ அதே ஃபீல் தான் எனக்கு இதுலயும் வந்துச்சு. அந்த படத்துலயும் இதே ஜானர் தான், இந்த படத்துலயும் இதே ஜானர் தான். ரஜினிகாந்த் படத்தோட அளவுக்கு இந்த படத்துல அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துலாமா? என்னப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு த பில்டப் சினிமாஸ் மாமி. ஓகே, டிஎன்ஏ படத்தோட ஸ்டோரியை பத்தி பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்து லவ் ஃபெயிலியர்னால குடிச்சிட்டு டிப்ரெஷன் சுத்திட்டு இருக்காரு. ஒழித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட லவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. இதனால அவர் வந்து இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷன் போயிடுறாரு. இவரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி பார்த்துட்டு இருக்காங்க. அவரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தான் ஹீரோயின். அவங்கள எண்ணி எண்ணி பார்க்க கூடாது. ஹீரோயின் எப்படின்னா, ஹீரோயினுக்கும் தொடர்ந்து வரன் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் எந்த மேரேஜும் அமையல. ஏன்னா இவங்களுக்கு வந்து மென்டலி ஒரு ப்ராப்ளம் இருக்க சொல்லி காட்டுவாங்க. பொண்ணுங்களுக்கு வரன் அமையறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னமோ ஹீரோயினுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குமே தெரியல. அவங்களோட கேரக்டரே அந்த மாதிரி தான் போயிருக்கு. அதை என்னமோ இவங்க ஃபேமிலியில இருக்கவங்கன்னா இவங்களுக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இதனாலேயே அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து அமையாது. அவங்க வீட்லயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆயிரும். ஹீரோவோட ஃபேமிலிக்கு வந்து ஹீரோயினுக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது கல்யாணத்தை வந்து பெருகி பார்ப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல. இல்ல, நான் இவ கூட வாழ்றேன். அவங்களோட லைஃப் வந்து ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. நம்ம பாப்பா என்ன மாதிரி பிறந்தா நீ பாத்துப்ப இல்ல? அந்த குழந்தை பாத்தீங்கன்னா பிறந்த கொஞ்ச நேரத்துல காணா போயிருது. அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. ஓகே, இதுல என்ன மூட நம்பிக்கை இருக்கு? இது வழக்கமா வர த்ரில்லர் ஸ்டோரி தான் ஆரம்பிக்குது அப்படிதானே கேக்குறீங்க? சொல்றேன். ஹீரோ கேரக்டர் வந்து அந்த குழந்தைய தேடி போவாரு. அவர் தேடி போக 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 இந்த குழந்தைய கடத்துறதுக்கான காரணம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது நமக்கு படம் போக போக தான் புரியவே வரும். இந்த கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகும். இதுதான் நான் சொன்னேன். கழுகுன்னு ஒரு படம் வந்துச்சு 1981ல. இது வந்து நம்ம ரஜினி சார் நடிச்ச படம். அந்த படமும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். படத்தோட ஸ்டார்டிங்ல எனக்கு கழுகு படம் பிடிக்கவே இல்லை. வழக்கமா ரஜினிகாந்த் படம் தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல நார்மலா போய் இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். டிஎன்ஏ படத்துல அப்படி கிடையாது. படம் வந்து ஸ்லோவா அப்படியே நமக்கு வந்து ரிவீல் ஆகும். இந்த ஒரு விஷயம் தான் கழுகு படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ். மற்றபடி ரெண்டு படமே பாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரே மாதிரி ஃபீல் தான் கொடுத்துச்சு. கழுகு படம் வந்து ரஜினி படங்கிறதுனால கொஞ்சம் மாஸ் எலமெண்ட்ஸ் அப்படி இப்படிலாம் இருக்கும். இந்த படத்துல வந்து மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்காது. பட் அதே மாதிரி ஃபீல் தான் இந்த படமும் இருக்கும். அதுக்காக டேரக்டர் என்ன காப்பி அடிச்சாரா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதே தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஆச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். மூட நம்பிக்கையும் ஒரு மனுஷனோட பண பேராசையும் இன்னொரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கறத அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. கெச்சு போடுறது, பிளான் போடுறது ஜெயில தான் நடக்கும். தொழில் முறையா செய்யறவன் இதை செய்யல சார். இந்த படத்துல அதர்வா, நிமிஷா சஜன், ரமேஷ் திலக், பாலாஜி சக்திவேல், சேட்டன், போஸ் வெங்கட் இப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கும் பெஸ்டா தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எழுதப்பட்ட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீ சொல்றதுக்கு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. இதுக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்லாம இதெல்லாம் செய்யலன்னா செத்துருவாடா. இதுல வந்து அதர்வாவா இருக்கட்டும், நிமிஷா சஜனா இருக்கட்டும், ரெண்டு பேரோட ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா அதர்வா வந்து தன்னோட குழந்தைய கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கஷ்டத்துல காருக்கு பின்னாடி ஓடி போயெல்லாம் போய் அழுவாரு. அந்த சீன் ரொம்ப கஷ்டமாச்சு. இவ்வளோ ஏன், ஹீரோயின் வந்து அதர்வாக்கு ஒருபடி மேலேயே தான் நடிச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்க குழந்தைய இழந்துட்டு தவிக்கிற தவிப்பு, அவங்களுக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா மென்டலி ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது தான் எனக்கு புரிய வந்துச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. அவங்க குழந்தைய காணுன்ட்டு அந்த வலியை வந்து அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தணும் கூட தெரியாது. அந்த அளவுக்கு இருப்பாங்க. அவங்க அழும் போது, அவங்க கஷ்டப்படும் போதுதான்
எனக்கு பார்க்கறதுக்குமே பர்சனலாக ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க நடிச்சிருந்தாங்க. என்னையே பார்க்கணும். திவ்யாவா கொஞ்சம் திவ்யா அப்போ அது வந்து போஸ்ட் பார்ட்டம் சைக்கோசிஸா இருக்கலாம். அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் அவங்களோட கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. ரமேஷ் திலக், போஸ் வெங்கட், அப்புறம் வில்லனா நடிச்ச முகமது ஷிஷான், இவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இவர் வந்து ஸ்டார்டிங்ல வருவாரு, ஆனா வரும்போது தெரியாது அவர் தான் நமக்கு வில்லன் அப்படின்ட்டு. கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்டா வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் எப்படி இருக்கும்னு நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லுவாரு, நம்ம தப்பு பண்ணிட்டா தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது, ஏன்னா அந்த தண்டனையை வந்து தள்ளி வைக்கலாம், ஆனா நம்ம தப்புக்கான தண்டனை நமக்கு என்னைக்கா இருந்தாலும் நம்ம வந்து சேரும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் ஸ்டார்டிங்லேயே சொல்லுவாரு. அவர் சொன்ன விஷயம் மாதிரியே அவருக்கு அதில் கடைசியில் நடக்கும். பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல். அது என்ன நடக்கும்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர் இந்த படத்தை எல்லாம் எடுத்த நெல்சன் வெங்கட் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. உண்மையில நல்லா பண்ணியிருந்தாரு. சூப்பர் சார். இந்த படத்துக்கு ஜிப்ரான் மியூசிக் போட்டிருக்காரு. பர்சனலாகவே எனக்கு அவரோட மியூசிக் பிடிக்கும். இந்த படத்துல அவரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாட்டாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல ஜிப்ரானோட சேர்ந்து அவங்களோட சிங்கர்ஸுமே இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த விதத்துல இந்த படத்தோட பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து படத்தோட ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும். ஸ்டோரி வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக எழுதிருக்காங்களோ, இந்த ஸ்டோரியோட டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்தை பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே படத்தோட ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எதுவும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் அது ஒன்றும் பெருசாக மைனஸாக தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி கதைகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதும் தப்பு கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கழுகு படமும் அப்படிதான். டிஎன்ஏ படமாவது பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் கழுகு படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கல. அந்த படத்தை வந்து நான் 3 நாள் விட்டு விட்டு தான் பார்த்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே லவ், ரொமான்ஸ் அப்படி தான் போயிட்டுருக்கும். ஒரு பூவனத்தில சுகம் கொழுங்குது. ஆனால் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக ஃபுல்லாக த்ரில்லாக, ஃபுல்லாக ஆக்ஷனாக போகும். இந்த படமும் அதே மாதிரி தான். இந்த படம் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் டிஎன்ஏ படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பக்காவான த்ரில்லர் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. பொதுவாகவே த்ரில்லர் ஜானர்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் போக முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. கண்டிப்பாக போகணும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே. அதே மாதிரி வழக்கமாக பார்த்துட்டு இருக்க சினிமா பார்த்து பார்த்து போர் அடிச்ச ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். அதுக்கப்புறம் த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எல்லா ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்த்துருங்க. இந்த படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதர்வாக்கு மேபி இது ஒரு கம்பேக்காக அமையலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதர்வாக்கு இது ஒரு பெஸ்ட்டான மூவி தான் சொல்லுவேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக பில்டப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பாய்.